அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரமதான் சீரீஸ் 2. ரமதானில் நமக்கு மெயினாக நம்ம என்ன சாப்பிட்டாலுமே மெயினாக நம்ம நோன்பு திறந்த உடனே சாப்பிடணும். பேரிச்சம்பழம் தண்ணிக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய ஒரு மெயினான விஷயம் என்னென்னா கஞ்சிக்கு ஸ்நாக்ஸ். அதாவது பக்கோடா, பஜ்ஜி, போண்டா, வடை, ஸோ இந்த மாதிரி ஐட்டம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ப்ரீமிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னென்னா 2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கப் அளவு கடலை மாவு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 1 கப்பாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 2 கப் நான் ஒரு 10 டேஸ் வருங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் கடலை மாவுக்கு ஒரு 1/2 கப் ஆஃப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/2 எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லாம் ஸ்பூனில் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் பெருங்காயத்தூள், அப்புறம் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் ஆஃப் மிளகாய்த்தூள். அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சால்ட் 1 to 1.5 ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம், இல்லைனா ஒரு பாட்டிலில் போட்டு ஷேக் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டு போகாத ஐட்டம். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது தண்ணி படாமல் ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறோங்கிற ரெசிபி நெக்ஸ்ட்டு டெய்லி உங்களுக்கு இஃப்தார் விலாக் வரும்போது உங்களுக்கு நான் ஒவ்வொரு ரெசிபி எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.